வணக்கம். வாங்க, சுவாமி சித்பவானந்தரோட ஞான வழிகாட்டுதல்ல மெய்மை அப்படின்னா என்னன்னு ஒரு சின்ன தியான பயணமா பார்க்கலாம். இது வெறும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல, நமக்குள்ள நாமளே செய்ய போற ஒரு உள்நோக்கிய பயணம் இது. இப்போ வரப்போற இந்த கொஞ்ச நிமிஷம் உங்களுக்காக மட்டுமே, உங்க மன அமைதிக்காக. சரிங்களா? வெளியில இருக்கிற சத்தத்தை எல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. இந்த ஒரு கணத்துல முழுசா உங்களையே நீங்க நிலைநிறுத்திக்கோங்க. இந்த தியானத்தோட முக்கியமான விஷயமே இந்த வரியில தான் இருக்கு. மன்னி, உன்னை நான் சார்ந்திருப்பது என்னுடைய மெய்மை நிலை. அப்படின்னா என்ன? நம்மளோட உண்மையான இயல்புங்கிறது தனியா இருக்கிற ஒரு தீவு மாதிரி கிடையாது. நம்ம ஒரு பெரிய பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருக்கோம். அந்த சார்பு நிலைய, அந்த ஒரு தொடர்பை நாம உணர்றதுதான், அதுதான் மெய்மை. அப்போ ஒரு கேள்வி வருதில்லையா? அந்த இணைப்பை ஏன் நம்மால உணர முடியல? நம்மளோட கஷ்டங்களுக்கெல்லாம் ஆணி வேர் எது? வாங்க, அத மெதுவா கவனிக்க ஆரம்பிக்கலாம். அது வேற ஒண்ணுமில்ல, நான், எனது அப்படிங்கிற எண்ணங்களால பின்னப்பட்ட ஒரு மாயைதான். பாத்தீங்கன்னா, இந்த தத்துவத்துல பொய் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விளக்கம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம மனசுல தினமும் ஓடிக்கிட்டே இருக்கிற நான் அப்புறம் எனது அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தைகள் தான். இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் மெய்மைக்கும் நமக்கும் நடுவுல ஒரு பெரிய சுவரை எழுக்கிடுது. யோசிச்சு பாருங்க, இந்த நான், எனது அப்படிங்கிற பொய்யான விஷயத்துக்கு நாம எப்போல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அப்போல்லாம் கூடவே தேவையில்லாத விஷயங்களும் துன்பமும் சேர்ந்து வளருது. நாம ஏதோ நம்ம அகந்தைய வளர்க்கறதா நினைச்சுக்கிறோம், ஆனா உண்மையில நமக்கே தெரியாம கஷ்டத்தை தான் விதைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இது நேரடியான ஒரு விளைவுதான். சரி, இப்போ இத கொஞ்சம் நல்லா பாருங்க. இத நாம ஒவ்வொரு நிமிஷமும் எடுக்கிற ஒரு முடிவை ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் நான், எனது அப்படிங்கிற எண்ணங்களோட வாழ்ற பொய் வாழ்க்கை, அதோட முடிவென்ன? துன்பம். இன்னொரு பக்கம் பாருங்க, அந்த பொய்யை நீக்கிற இடம்தான் மெய்மை, அதோட இயல்பான பரிசு இன்பம். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த நான்கிற அகந்தைய எப்படி விடுவிக்கிறது? வாங்க, அந்த விடுவித்தலுக்கான பயிற்சி பாதைக்குள்ள போகலாம். நல்ல கவனிங்க. நான் அப்புறம் எனது அப்படிங்கிற அந்த பற்றுதல்கள் நம்ம மனசிலிருந்து ரொம்ப மெதுவா நீக்கப்படும்போது, இது ஒரு சண்டை கிடையாதுங்க, ரொம்ப மென்மையான ஒரு விடுவித்தல். இன்பம் வளர்றதுக்கான இடம் தானாவே உருவாகுது. நம்ம இன்பத்தை தேடி எங்கேயும் ஓட வேண்டிய அவசியமே இல்ல. அந்த பொய்யை மட்டும் நீக்குனா போதும், இன்பம் தானாவே வெளிப்படும். ஆனா இந்த பயணம் வெறும் இன்பத்தோட மட்டும் நின்னுடாது. அதையும் தாண்டி இன்னும் ஆழமான ஒரு நிலைக்கு நம்மள கூட்டிட்டு போகும். அந்த நிலையத்தான் மேன்மை அப்படின்னு சொல்றாங்க. இந்த விடுவித்தல் பயிற்சியோட 2 அற்புதமான பலன்களை பாருங்க. நான், எனது அப்படிங்கிற எண்ணம் குறைய குறைய சந்தோஷம் அதிகமாகுது. ஆனா அது முழுசா இல்லாம போகும்போது உங்க மனசுக்குள்ள ஒருவித மேன்மை, ஒரு கிரேட்னஸ் பிரகாசிக்க ஆரம்பிக்குது. இங்கதான் இந்த தியானத்தோட உச்சக்கட்ட புரிதலே இருக்கு. நமக்குள்ள ஒளிர்கிற அந்த மான்மையும் சரி, நாம தேடுற மெய்மையும் சரி, ரெண்டும் வேற வேற இல்ல. மான்மையும் மெய்மையும் ஒண்ணுதான். அந்த மான்மைய நீங்க உணர்ந்தா மெய்மைய உணர்ந்த மாதிரிதான். சரி, இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஆழமான விஷயத்த திருமந்திரத்தோட ஒரு வரி கூட சேர்த்து இன்னைக்கு நாம செய்யக்கூடிய ஒரு தியானமா மாத்திக்கலாம். திருமந்திரம் என்ன சொல்லுதுன்னா, மெய்கலந்து இன்பம் விளைந்திடும் மெய்யர்க்கே. அதாவது உண்மையான சந்தோஷம் மெய்மையில வாழ்றவங்களுக்கு மட்டும்தான் இயல்பானே கிடைக்கும். நீங்க நான், எனதுங்கிற பொய்ய விட்டுட்டு மெய்மையில நிலைச்சு நின்னீங்கன்னா, இன்பம்ங்கிறது நீங்க தேட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல, அதுவே உங்க இயல்பா மாறிடும். அப்போ இந்த முழு தியான பயணத்தையும் 4 சிம்பிளான படிகளா உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தலாம். முதல்ல, நான், எனதுங்கிற பொய் எதுன்னு அடையாளம் காணுங்க. 2வது, அத ரொம்ப மென்மையா விடுவிக்கிற பயிற்சிய செய்யுங்க. 3வது, உங்களுக்குள்ளேந்தே வர அந்த மேன்மையும் மெய்மையும் வெளிப்பட விடுங்க. கடைசியா, உண்மையான சந்தோஷம் உங்களுக்குள்ள மலர்றத நீங்களே அனுபவிப்பீங்க. சரி, இந்த சிந்தனைய ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். உங்களோட உண்மையான மெய்மையை நீங்க உணர்றதுக்காக இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க எதை விடுவிக்க தயாரா இருக்கீங்க? இந்த கேள்விதான் இன்னைக்கு உங்களுக்கான தியானம்.